ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிழ்ச்சி நிறை மறை உண்மையில் நான்காவதாக, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது புனித யோசேப்பு எழுதிய மகிழ்ச்சியை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் இருளக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிழ்ச்சி நிறை மறை உண்மையில் ஐந்தாவதாக, 3 நாட்கள் காணாமல் போன இயேசுவை மீண்டும் ஆலயத்தில் கண்டபொழுது புனித யோசேப்பு எழுதிய மகிழ்ச்சியை தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறையருளை ஏராளமாக பெற்ற புனித யோசேப்பே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. நீர் வளர்த்த தெய்வீக குழந்தை இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித யோசேப்பே, இறைவனின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும்,
எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, அனைத்து புனிதர்களே, புனிதியர்களே, நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரையோடு சேர்த்து புனித யோசேப்பின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆமேன். புனித யோசேப்பு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் புகழ்பெற்ற மகனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையாகிய மாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அன்னையின் கணவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமரியாவின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகனை வளர்த்த தந்தையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நேர்மையாளரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிறை அன்புக்குரிய புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்மதி உடையவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வீரமுடையவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மை உள்ளவரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழையின் நண்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லற வாழ்வின் அணிகலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறப்பவர்களுக்கு பாதுகாவலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகுகளை நன்கு செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திரு அவையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய நற்பண்புகளை எல்லாம் பயன்படுத்தவும் ஏற்படுத்தினார். இறைவா, நேர்மையாளரான புனித யோசேப்பை கன்னியான இறை அன்னைக்கு கணவராக தந்தருளினீர். அவருடைய உண்மையுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர். அந்த புனிதரின் உதவியால் நாங்களும் தூய உள்ளத்தோடு மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித யோசேப்பை குறித்து மன்றாட்டு. மிகவும் பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது புனித துணைவியின் உதவியை இறந்து மன்றாடிய பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். பிறப்பு நிலை பாவமின்றி உதித்த இறை அன்னையான புனித கன்னிமரியாவிடத்தில் உமக்குரிய அன்பில் பெயராலும் தூய்மை மிகு குழந்தை இயேசுவுக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் அன்றாட்டான இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இரத்தத்தால் பெற்ற சுதந்திரத்தை நீர் கனிவாய் கண்ணோக்கி எங்கள் துன்பத்திலே உமது பேருதவியாய் துணையாய் இருக்கவும் மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தை மிக சிறந்த ஞானத்தோடு வழிநடத்திய நேர்மையாளரே, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களாக தேர்ந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் இல்லாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாத்துள்ள மேலான வல்லமையுள்ளவரே, நரக எதிர்களோடு நாங்கள் புரியும் போரிலே நீர் விண்ணுலக அரியணையிலிருந்து கனிவாய் எங்களை பாதுகாத்து துணையாய் வருவீராக. தூய்மை மிகு பாலன் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி நீர் எவ்விதம் துணையாய் இருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திரு அவையும் அழகையின் வலையிலும் அனைத்து ஆபத்திலும் இருந்து பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவுது. உமது நற்பண்பு சான்றாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து இறை பற்றுடையவராய் இறந்து வான் வீட்டில் நிலையான பேறு பெற்று வாழும்படி அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைமகனை வளர்த்தெடுத்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைதியின் இலக்கணமாக திகழ்ந்த தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பக்தர்களாக மாதத்தின் முதல் புதன் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பங்கின் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாக இத்திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் வாக்களித்த வார்த்தைகளுக்கும், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப இக்கல்வாரி திருப்பலியில் முழு உள்ளத்தோடும் பக்தியோடும் பங்கெடுத்து இறைவனின் முடிவில்லாத அன்பை பெற்றுக்கொண்டவர்களாகவும், உழைப்பின் இலக்கணமாக திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக திகழும் புனித சூசையப்பரின் நற்பண்புகளை நாமும் பின்பற்றிடவும், நமது குடும்பங்கள் இறையருளில் நிலைத்திருக்கவும் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், இகமாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், இகமாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு இந்த விழாவினை திரு அவையானது கொண்டாடி மகிழ்கிறது. அமர்வோம். இந்த நாளிலே திருப்பலி கருத்தாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பவர்கள் மரிய வெரோனிகா குடும்பத்தார் நன்றி பலியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரோஜ் அனிதா வெரோனிகா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நன்றி பலியோடு அப்பா அம்மாவோடு உறவினர்களோடு தந்தையோடு அனானியா ஆக்னா பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த சிறுமிகளை இறைவன் தாமே நிறைவாய் ஆசிர்வதிக்கவும் இன்னும் அபிர்வதமான அருள் ஆசையை தொடர்ந்து பெறவும் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இன்று பிறந்தநாள் காணும் சபாடின் டியூட்டர் உடல் உள்ள சுகம் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி நன்றி பலியாகவும் இனிவரும் நாட்களிலே இறைவனுடைய கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்தும்படியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டனி சுதா சபாடின் நிஷா குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும் அவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லதா அமுதன் விஜயன் பிரபு குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் தங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கலாஸ் ஜோஸ்வின் ப்ரூசி பிரிஸ்ட்லி சிமியோன் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். புஷ்பநாதன் அருண் செல்வி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தேவகுமாரன் ஆரோக்கியமேரி அமல்ராஜ் லோகேஷ் மெர்லின் செல்சியா குடும்பத்தார் வேண்டுதல் பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறைவன் தாமே அவருடைய உள்ள கிடக்கை அறிந்து ஆய்ந்து அவர்களுக்கு
பதில் அளிக்கும்படியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மாசில்லா குழந்தைகள் உதய பிரியன் ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். காணிக்கை மேரி அவருடைய 30ஆம் நாள் நினைவு திருப்பலியாக குடும்பத்தார் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஞானசிலி, சந்தோஷ், தயானா குடும்பத்தார் நன்றி அறிதலாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இனி நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல் வழியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். விக்டோரியா ராணி, மேத்யூ, ஷீபா, பிரீத்தி, ஸ்ரீல் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், ஸ்டீவன் மேத்யூ குடும்பத்தார் நன்றி பலியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். விக்டோரியா ராணி, ஸ்டீவன் மேத்யூ, ஷீபா, பிரீத்தி, ஸ்ரீல் நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பரிந்துரை, புனித யோசேப்பினுடைய பரிந்துரை நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்களை இந்த திருப்பலியிலே ஒப்பு அடைத்து ஜெபிப்போம். எங்களுக்காக யாராகிலும் ஜெபிப்பார்களா என்று உடல்நலக் குறைவினால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அன்றாட வாழ்விலே தங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ள இயலாமல் முடங்கி கிடக்கிற அந்த குடும்பத்தாருக்கு இறைவன் தாமே ஆசி புரிய வேண்டும் என்றும் இந்த மாதத்தின் முதல் புதன்கிழமையை ஒப்புக்கொடுத்து ஜெபித்து இறை ஆசிரை பெற திருப்பலியில் இணைவோம். எழுந்திருப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1 முதல் 7. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில்
என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பார். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தன் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா,
எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனித மரியா பேராலய அர்ப்பணிப்பு விழாவை திரு அவையானது நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கிறது. பனிமய மாதா மெர்ஜிகுரியே என்ற அன்னையினுடைய பெயர். அதே போல நேவிஸ், தமிழில் பெரிய நாயகி, இந்த அன்னையினுடைய திருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கிறது. ரோமை நகரம் அதே போல இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டியும் இந்த நாளிலே அன்னை மரியாள் பாதுகாவலராக திகழ்கிறார். மேற்கத்திய உலகில் அன்னை மரியாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிக பெரியதுமான பேராலயத்தின் அர்ப்பணிப்பு நாளே இவ்விழா. 4ஆம் நூற்றாண்டிலே அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை லிபேரியுஸ் அவருடைய காலத்திலே குழந்தைகள் இல்லாத செல்வந்தர் பிரபு குடும்பத்திலே இருந்தவர் ஜான். அந்த குடும்பத்தார், இந்த ரோமை பிரபு தம்பதியினர் தங்கள் சொத்துக்களை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இரவு அன்னை மரியாள் அவர் அத்தம்பதியருக்கும் திருத்தந்தை அவருக்கும் கனவிலே தோன்றி அவர் சொல்லுகிறார். மறுநாள் காலையில் எங்கு பனி பெய்திருக்கிறதோ அங்கு தனக்காக ஒரு ஆலயம் கட்டுமாறும் அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஆகஸ்ட் மாதத்திலே கடும் வெயில் காலம். பனி பொழியுமா? பொழிந்தது. மாதத்தின் கடும் கோடை வெயிலிலும் எஸ்குயிலின் குன்றின் மீது அதிசயமாக பனி பெய்து பேராலயத்தின் அடித்தள வடிவத்தை வெளிப்படுத்தியது. இந்த அதிசயத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழாவின் போது பேராலயத்தின் மேற்கூரையிலிருந்து வெள்ளை ரோஜா இதழ்கள் பனி போல தூவப்படுகின்றன. இந்த பேராலயத்தில் இயேசுவின் புனித தொட்டிலின் மரத்துண்டுகள் என நம்பப்படும், குறிப்பாக தீவன தொட்டி, ஆண்டவர் இயேசுவை கிடத்தி வைத்திருந்த அந்த தீவன தொட்டியானது திருப்பண்டமும் புகழ்பெற்ற சாலுஸ் போபிலிங் ரோமானி அன்னை மரியாவின் திருவுருவ படமும் இங்கே பாதுகாக்கப்படுகிறது. ரோமிலே 4 பெரிய ஆலயங்கள் உண்டு. அந்த பேராலயங்களிலே இது சிறப்பு பெற்றது. நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆலயம். அடிக்கடி அவருடைய நேர்த்தியான செபங்களை அன்னை வழியாக பெறுவது வழக்கம். தூத்துக்குடி போனால் இன்றைக்கு இந்த பனிமய மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்னை அவள் கேட்காமல் நமக்கு ஏராளமான நன்மைகளை இறைமகன் இயேசுவிடமிருந்து பெற்று தருகிறார்கள். தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, மலை போல துன்ப துயரங்கள் வந்தாலும் பனி போல அனைத்தும் கரைந்தோடும் கன்னி மரியாளுடைய பாதப்படிகளிலே. ஆகவே நம்பிக்கையாக அன்னையிடம் ஒப்படைப்போம். இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், எரேமியா இறைவாக்கினர் மக்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய நிலையை கொடுக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? நாடு கடத்துவதற்கு முன்னாக இறைவாக்கினராக அந்த மக்களுடைய நெறிமுறைப்படுத்தி ஆண்டவர் வாழ் கொண்டு வந்தவர். கட்டளைகளை கடைபிடிக்காமல்
தான் தோன்றித்தனமாக திரிந்த இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தவர். அதே போல பாபிலோனியரிடம் அடிமைகளாக அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட போது அடிமைகளோடு சென்றவர் எரேமியா இறைவாக்கினர். இவர்களுக்கு கடவுள் தம்முடைய நெறிமுறைகளை அவர் வழியாக இறைவாக்குரைக்க அவரை ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம். அதே போல நாடு கடத்தப்பட்ட பிறகும் இறைவாக்கினர்கள் செயல்பட்டார்கள். இந்த சைரஸ் என்ற பாரசீக அல்லது மன்னரானவர் தேவாலயத்தை நீங்கள் மீண்டும் புதுப்பியுங்கள் என்று மீண்டும் அவர்களை அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் கடவுள் யூதா நாட்டினருக்கு அளிக்க இருந்த புதிய வாழ்வினை பற்றி அவர் எடுத்து கூறுவதை நாம் கேட்டோம். இங்கே ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எரேமியா வழியாக உரைக்கும் வார்த்தைகள் ஆண்டவராகிய மெசியாவின் மூலம் இன்று நிறைவேறுகிறது நற்செய்தி வழியாக. இதிலே கடவுள் வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் என்கிறார். கடவுளை மறந்தால் மக்கள் அவரது இரக்கத்தை பெற தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அவர் அந்த மக்கள் மீது தமது அருளை பொழிந்து அவர்களை தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் கடவுள் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார். நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, கடவுளின் அருளை உணர்த்தும் வகையில் ஒரு நிகழ்வு வாசிக்கப்பட்டதல்லவா? கானானிய பெண், கடவுளுடைய மகன் அங்கே செல்கிறார். அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் இயேசு மக்கள் பாலும் வெறுப்பு பெற்றார். அதே போல ஏரோதுவால் அச்சுறுத்தப்பட்டுதான் தீர் சீதோன் பகுதியிலே புறவினத்து மக்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலே சென்று வாழுகின்றார். அந்த நேரத்தில்தான் இந்த கானானிய பெண் ஆண்டவருடைய உதவியை கேட்டு வருகிறார். நாய்களையும் ஒரு சில விலங்குகளை யூதர்கள் மதிப்பது கிடையாது. அதை ஒரு இலக்காரமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். ஆண்டவர் இயேசுவும் நாய்க்குட்டிக்கு இணையாக அந்த கானானிய பெண்ணுடைய நிலைமையை சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அனுப்பப்பட்டது யூதர்களுக்காகவும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போன அந்த ஆடுகள் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் அனுப்பப்பட்டேன். ஆகவே புறவெனுத்து மக்களை பற்றிய எனக்கு இப்பொழுது கடமை இல்லை என்றது போல அந்த கானானிய பெண் முன் திருத்தூதர்களுக்கு பதிலளிக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருபோதும் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. அந்த கானானிய பெண்ணுடைய ஆழமான நம்பிக்கையை, அந்த புறவெனுத்து மகள் என்று அழைக்கப்பட்ட அவருடைய விசுவாச அறிக்கையை பிறரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆழமான நம்பிக்கையை எடுத்து பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் ஆண்டவர் நிகழ்த்துகிறார். அவரை கொச்சைப்படுத்தவோ குறைபாட்டு சொல்லவோ அல்ல, ஒரு நிறைவை நிறைவு செய்யவும் முழுமை அடையாததை முழுமையாகவும் ஆக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்வு நற்செய்தியிலே வாசிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு, அம்மா உனது நம்பிக்கை மிக பெரியது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? கோயிலுக்கு வரோம், யார் கூப்பிட்டாலும் எங்கே வேணாலும் அந்த ஆலயங்களை தோடி ஓடுறோம். ஏன்? இங்கேயாவது கிடைக்கலனா அங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்கலாம். ஏன் விட்டால் சந்திர மண்டலத்துக்கே போய் கடவுளை தேடுவோம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, கடவுள் சொல்லுகின்ற ஒரே ஒரு உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த தேவாலயத்திலும் எப்பொழுதும் பிரசன்னம். நீர் செல்லும் இடமெல்லாம் முன்னும் பின்னும் இடமும் வளமும் மத்தியிலும் இருந்து உன்னை ஆதரித்து பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த அற்புதமான இறைவன் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தியை கொடுக்கிறார். நான் உமக்காக மட்டுமே இந்த மண்ணுலகிலே கடவுளாய் இருந்தாலும் இந்த சிலுவை பாடுகளை ஏற்கிறேன் என்று சொல்லி அன்பின் நிமித்தமாக நம்மையெல்லாம் நாம் பாவத்தில் இறந்து கிடந்தாலும் உயிர்க்கின்ற ஆண்டவர் அந்த பாவ சாபங்களிலிருந்து மீட்டெடுக்கிறார்.
நன்றி பெருக்கோடு இந்த திருப்பலியிலே இணைவோம். நம் குடும்ப ஆசீர்வாதங்கள் இன்னும் இன்னும் முழுமை அடையவும் நிறைவடையவும் வேண்டி ஜெபிப்போம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். தூய ஆவியால் வழி நடத்துபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் தூய ஆவியாரின் துணையை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளை பெற்று மக்களை நல் பாதையில் நடத்த தேவையான இறையருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா புனித யோசேப்பு வழியாக உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு உள்ளம் கொண்ட இறைவா, தன் வியர்வையை சிந்தி உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் உழைப்புக்கு ஏற்ற நியாயமான ஊதியத்தையும் மதிப்பையும் பெற்று பற்றாக்குறையற்ற வாழ்வை வாழ எங்கள் பாதுகாவலரான புனித யோசேப்பின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாக்கும் இறைவா, அபாயகரமான சூழல்களிலும் கடினமான தொழிற்சாலைகளிலும் பணியாற்றும் தொழிலாளர்களை உமது பாதுகாப்பு வலயத்திற்குள் காத்து அவர்களுக்கு எந்தவித விபத்துக்களும் உடல்நல குறைபாடுகளும் ஏற்படாமல் பாதுகாத்து அருள வேண்டுமென்று இறைவா புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைப்பின் மேன்மையை விளங்கச் செய்பவரே எம் இறைவா, உழைப்பை வெறுக்காது உண்மையாய் உழைத்த புனித யோசேப்பை போல எங்கள் திறமைகளையும் காலங்களையும் வீணாக்காமல் தெளிவான எண்ணங்களை திறமையான செயல்களில் வெளிப்படுத்த ஞானம் தர வேண்டுமென்று இறைவா புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் இன்னுமாக உள்ள கிடக்கையில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் ஆசிர்வதித்து நிறைவாக்குவீராக. ஆமென். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர் கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேற்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தேன் பலி பொருளாயேற்பாய், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வாய், அனைவருக்கும் வாழ்வருள்வாய். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக்க எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் ஈதியிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் ஈதியிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரைத்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே.
காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக்கு. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்னையின் பாதபடிகளிலே நமது மலை போன்ற துன்ப துயரங்களாயினும் பனி போன்ற மாற்றுகின்ற அன்னையின் பரிந்துரை நாடி சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போல்
போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரனே உம் பதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையார் மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே